குரான்ல நீங்க அந்த அவுலியாட்ட போய் ஒரு ஈய கொடுத்து அந்த அவுலியாவை ஓட்ட சொல்லுங்க. அந்த அவுலியாவால் அந்த ஈய கூட ஓட்ட முடியாது. ஆனா இப்ப இருக்க மக்கள் அவுலியாவே எனக்கு குழந்தையதா, அவுலியாவே எனக்கு நல்ல கல்வி அறிவத்தா, அவுலியாவே எனக்கு இதைத்தான் அதை தாண்டி அந்த அவுலியாட்ட கேட்கக்கூடிய மக்களா இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் கேரளால பாஸ்போர்ட்டுக்குலாம் அவுலியா வந்துருச்சுங்க. அவுலியாவே என் பாஸ்போர்ட்ல இருக்க பிரச்சனையெல்லாம் போக்கிடு. புதுசா அவுலியாவை கண்டுபிடிச்சு வணங்கக்கூடிய மக்களா இருக்காங்க இப்ப இருக்க மக்கள். அல்லாஹ் இணை கற்பிக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. ஒரு மனுஷன் உலகத்துல இருக்க அனைத்து பாவங்களையும் செய்யறான். ஆனா அவன் அல்லாவுக்கு இணையை மட்டும் கற்பிக்கல. அவன் மரணிச்சிட்ட பிறகு அவன் முன்னாடி 2 தராசு காமிக்கப்படுது. ஒரு தராசுல அவன் செஞ்ச அனைத்து பாவங்களும் மலையா குமியுது. இன்னொரு தராசுல ஒரே ஒரு ஏடு மட்டும்தாங்க இருக்கு. அல்லா தாலா அந்த மனிதனை பார்த்து கேட்குறான், மனிதனே நீ தான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சியா இல்ல வானவர்கள் உன் மேல கோபமாக்கி இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டாங்களா கேட்கும் போது இந்த மனிதன் சொல்றான், இல்லையா அல்லா நான் தான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவங்க ஒப்புக்கொள்றாங்க. அல்லா அந்த தராசு திறந்து பார்க்கறான். அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அவன் வாழும்போது ஓருரை கொள்கையோட வாழ்ந்ததுனால அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் சொடக்கு போடுற நேரத்துல அல்லாஹ் அதெல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு சொர்க்கத்தை தராங்க, சொர்க்க சோலையை தராங்க. இணை கற்பித்தால் சொர்க்கம் ஹராமாக்கப்படும். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வரதுக்காக 10 பேர்ட்ட பையத் வாங்கிட்டு இருக்காங்க. 9 பேர்ட்ட பையத் வாங்கிட்டாங்க. 10வது நபர் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெடுத்துறாங்க. நபி தோழர்களா கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் 9 நபர்கிட்ட பையத் வாங்கினீங்க, 10வது நபர் மட்டும் ஏன் கை எடுத்துறீங்கன்னு கேட்கும்போது அவர் சட்டக்குள்ள கை விட்டு ஒரு கயிறு எடுக்கிறாரு. இதுதான் தமிமத்தன் தாவீஸ். அந்த நபரை பார்த்து கேட்குறாரு, ரசூலுல்லாஹ் இந்த தமிமத்தன் இதை அணிஞ்சிருந்தீங்கன்னா நீ எதுக்கு இஸ்லாத்துக்குள்ள வர அப்படின்னு கேட்டபோது அதை பிச்சு அணிஞ்சுட்டு அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இன்னொரு நபர் கையில வளைய மாதிரி ஒன்று அணிஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க, நீங்க ஏன் இதை அணிஞ்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, என் தொடையில வாயினான்ற ஒரு நோய் இருக்கு, அது குணமாகணும்னு அணிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இதை அணிஞ்சிருந்தே மரணிச்சிட்டிங்கன்னா நீங்க நிரந்தரம் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன. அப்பயே அவர் அதை கழட்டி எரியக்கூடியவர்களா இருந்தாங்க. மன் தல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாய தகடு சிப்பியை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மருமக நான் அலிட்ட போய் சொல்றாங்க, நீங்க கபர்ஸ்தான் போய் சரிசமமாக்கிருங்க, ஏன்னா மக்கள் அதை